இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு குருமா ட்ரை பண்ணினா கண்டிப்பாக இன்றைக்கே ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஒயிட் குருமா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ சப்பாத்தி காலி ஆகுதுன்னே தெரியாதுங்க இந்த குருமாக்கு. இப்போ எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். குக்கரில் 1 டீஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு ஹோல் ஸ்பைசஸ், இது கூட ஒரு பெரிய வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறமா ஒரு தக்காளி போட்டுட்டு இது கூட என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. கூட கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு வதக்கிக்கலாம். இது வதங்குறக்குள்ளேயே ஒரு சூப்பராக மசாலா அரைச்சிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், 5-6 முந்திரி பருப்பு, கூட காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் கசகசா, 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான புதினா இலை போட்டு தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த விழுதை அது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட 2 கப் அளவு தண்ணி, கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் காய்ச்சி ஆற வச்ச பால் ஆட் பண்ணிக்கோங்க. பால் ஆட் பண்ணால் தான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட் கிடைக்கும். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ 2 விசில் ப்ரெஷர் குக் பண்ணி கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும்.